our channel. This is Money Market YouTube Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்றதை பத்தி பார்த்தறலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்குது, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், பை கால் புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பணத்தை வந்து நம்ம இழந்துடும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நம்ம மீதி ரிமைனிங் 95% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் எந்த சைடில் போயிட்டுருக்கு வருது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, பியரிஷா புல்லிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு மணி கண்ட்ரோல் ஆப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மார்னிங் வந்து குளோபல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் போயிருக்கா இல்லை நெகட்டிவில் போயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக செக் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா SGX சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரிஞ்சால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பீரிஷா புல்லிஷ்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வெதர் இட் இஸ் ட்ரெண்ட் இஸ் பீரிஷ் ஆர் புல்லிஷ்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. ஓகே, புல்லிஷ் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். நேற்று எக்ஸாம்பிள் வந்து ஒரு 18,000 சம்திங் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு 18,050 அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தா அது பேர் புல்லிஷ். ஓகே, பேரிஷ் அப்படின்னா நேற்று மார்க்கெட்டை விட இன்னைக்கு வந்து ஃபாலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது பேர் பேரிஷ். ஓகே, இப்போ ட்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கைஸ், இது நான் திரும்ப சொல்லக்கூடிய இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ. ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் ஜிக்ஸாக் இந்த மாதிரி இல்லாமல் சரி, ஒன் மோர் திங் எந்த டவுன்வர்ட்ஸும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 20, 30, 40 பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது சைட் வேஸ். ஓகே, மோஸ்ட்லி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பேரிஷ் ஆகுமா இல்லை புல்லிஷ் ஆகுமான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அப்புறமா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு புல்லிஷாக போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் தி பிரைஸ் அட் சப்போர்ட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். இல்லை பேரிஷ் சைடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போது நேற்று மார்க்கெட் லெவலில் இருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இங்கே வந்து டச் ஆகும், அகைன் திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போகும், திரும்ப பார்த்தீங்கன்னா டச் ஆகும், திரும்ப கீழே வரும், டச் ஆகும், கீழே இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்போர்ட். ஓகே, சப்போர்ட் அப்படின்னா ஒரு தாங்கி நிற்கிறது. ஓகே, இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து புல்லிஷ். ஓகே, இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடை. ஓகே, ஸோ மேலே சப்போர்ட் லெவலுக்கு மேலே இருந்தாலும் அது ஒரு தடை. ஸோ மேலே அட்வான்ஸ் பண்ணுது, கீழே இருந்தாலும் தடை. ஸோ இது பிட்வீனில் இருக்கிறது வந்து நமக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேட்டகரிஸ்க்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, இது சப்போர்ட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா வந்து அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி மார்க்கெட் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது நம்மளோட முழுக்க மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமனாக இருந்தது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெபினார்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து கால்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் 10,000 போட்டிங்க அப்படின்னா 10% எடுக்கிறதுக்கான வழிகள் என்னன்றதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம பங்குச்சந்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மார்க்கெட் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போய் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்கிறது க்ரோத் ஆகலை இல்லை கேபிட்டலை விட அதிகமாக வரல அப்படின்னா நம்ம போய் யாரையும் கேட்க முடியாது. அவங்க தெளிவாக வந்து முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, எப்படி வந்து ஒரு சிகரெட் அட்டையில் வந்து புகைப்பிடித்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறோம், குடி எடுக்குன்ற மாதிரி வந்து இங்கே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டோம்னாவே அது வந்து ரிஸ்க் தான், நம்மளோட ஓன் ரிஸ்க் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுட்டு உள்ள வாங்க. தயவு செய்து எடுத்து உடனே நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாதீங்க. நானும் உங்களை போல தான் வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வந்து மினிமமாக போட்டேன். அப்புறம் பார்த்தா நல்லா ப்ராஃபிட் இருந்துச்சு, அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அகைன் என்னாச்சுன்னா அந்த என்ன சொல்கிறது பாசிட்டிவ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் 1 lakh பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங் மோஸ்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 100% ஏர்ன் பண்ணுறவங்க வந்து யாருமே கிடையாது. ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புட் சைடு தான் போகும், அந்த கால் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ கரண்ட் ட்ரெண்டில் என்ன போயிட்டு இருக்கோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எழுந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பீரிஷாக தான் இருக்கும், புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸை வந்து நீங்கள் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அது பேரிஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரிஷ் அண்ட் தென் புல்லிஷ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, மார்க்கெட் வந்து கீழே வந்து டவுன் ஆகணும், இது பேரிஷ். நெக்ஸ்ட் வந்து இது புல்லிஷ் அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். அதை தவிர்த்து நீங்கள் எடுத்தோடனே இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன ஆகும், இங்கே நீங்கள் பை பண்ணுவீங்க, பணம் வந்துட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பில் ஓகே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணால் இங்கே நம்ம செல் பண்ணியிருந்துருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இதை கவனிக்க விட்டோம் அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகி போகும். அப்போ உங்களோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஓகேவா, எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்விங் மாதிரி தான் இருக்கும். மேலே வரும் போகும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். எப்போ மேலே வரும் போகுன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அப்படியே ரைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வித்தின் நமக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டே ரீச் ஆகிடும். நம்ம அதை வந்து ஆட் பண்ண கூட முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ 100% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கெயின் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 50% ஆஃப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. 15% மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணுறாங்க, லாஸ் பண்ணவங்க தான் அதிகம். செகண்ட் டைம் ட்ரேட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ட்ரேட் பண்ணி எனக்கு ஒரு 10,000க்கு ஒரு 1,000 rupees கிடச்சிச்சு அப்படின்னு என்ன நாளைக்கு வந்து 20,000 போட்டு உடனே வந்து நம்ம 2,000 3,000 எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அது போல் வந்து பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ரிஸ்க் என்னன்றது தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து சஸ்டைனபிலிட்டி நம்ம வந்து இன்னைக்கோட வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போகிறதில்ல. ஓகேவா, அதனால் வந்து இன்னைக்கு 1000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நாளைக்கு நம்ம 1000 ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து ஒரு 1 week 1 month நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரெகுலராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்சிட்டு இருந்ததுன்னா ஓகே. நீ ஒரு நாள் 1000 rupees எடுத்துகிட்டு ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா -2000 வரும். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா -3000 வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 weekல வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டுன்றது ஒரு நாள் கிடையாது, அது நமக்கு வந்து வீக்லி 5 days இருக்குது. இயர்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 200+ days வந்து இருக்குது. ஓகே, நாம் ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்கணும். இங்கே வந்து ஸ்கூல் பையன் மாதிரி டிசிப்ளின் கிடையாது. ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 or 2 times மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, அந்த நமக்கு குறிப்பிட்ட பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். 10 to 20 பாயிண்ட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஃபால் ஆகும், உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் சேர்த்து 20% எக்ஸ்ட்ரா வந்து லாஸ் ஆகும், ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் ஃபீஸும் அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஏ டே. ஸோ பிஸ்னஸ்ன்றது நம்ம லைஃப் லாங் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ நீட் டு ஃபாலோ தி டைம். ஸோ மார்க்கெட் டைம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 to sorry 9:15 to and then 3:30. ஓகே, இந்த 9:15 அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ப்பாக வந்து 9 o'clock NSE வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ நேற்றை விட இன்றைக்கி வந்து கேப் அப்பா கேப் டவுனான்றது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒரு பாசிட்டிவ் சைடில் போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அடுத்த நாள் வந்து அந்த இதை வந்து தள்ளிப்படாதீங்க. நேற்று 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருந்தோம், நாளைக்கு கண்டிப்பாக 150 ரூபா போய்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சடனாக பார்த்தீங்கன்னா 50 rupees கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ஸை பார்த்து பண்ணுங்கள். இது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே ட்ரேட் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து இது நான் லாட் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் என்னோட கேபிட்டல்லாம் முடிவு பண்ணிக்கங்க. எனக்கு -500 வந்துருச்சு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியும் இது வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மோர் தென் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா இது மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு அடுத்த சார்ட்டில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிளானிங். ஸோ பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 8:45க்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக எப்படி போகும், ஸோ எந்த டார்கெட்டு இதெல்லாம் நம்ம பிஃபோராக பிளான் பண்ணி இந்த ஸ்டேஜஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுங்க. கமிட்மெண்ட் டு பி சக்ஸஸ். ஸோ நமக்குன்னு வந்து 1000 கனவுகளோட தான் இங்கே வந்து நம்ம வந்திருப்போம். பட் ஆனால் வந்து நம்மக்கிட்ட அப்படியே பணமெல்லாம் குறைஞ்சது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல நிறைய விஷயத்த நம்ம இழந்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா அந்த 1 lakhக்கும் தயவு செய்து ட்ரேடில் போடாதீங்க. 1 lakh ட்ரேடில் போடாதீங்க. நீங்கள் 1 lakh ட்ரேடில் போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரமா தெரியும். பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆசை அதிகமாகிட்டு நமக்கு என்ன அப்படின்னா அங்கே லாஸஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பவுமே கேபிட்டல் அமௌண்ட்டில் 30% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு அசட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து ஏரியாவில் கொடுத்துடலாம். பட் இங்கே நம்ம 30,000 வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி அதன் மூலம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% கிடைச்சா கூட போதும். 30,000க்கு உங்களுக்கு 3,000 கிடைச்சதுன்னா கூட 10 நாளில் உங்களுக்கு 30,000 வந்து கிடைச்சிட போகுது. ஓகேங்களா? நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி நமக்கு வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 1000 ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து போடுறீங்க. அப்போ என்ன அப்படின்னா 30,000 40,000 ஆகுது, 50,000 ஆகுது. திடீர்னு வந்து ஒரு மைனஸில் போகுது. சரி நம்ம 50,000 வந்து 60,000 மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் தயவு செய்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேட் பொறுத்தளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. உள்ளே கொண்டு வரது இருக்கக்கூடாது. இன்றைக்கி இவ்வளோ தான் அப்படின்னா இதனோட லிமிட். ஸோ இப்போ உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த லாஸஸை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 2-5% வரைக்கும் தான் நீங்கள் லாஸஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 30,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 301%. ஓகே, இப்போ இந்த 2% அப்படின்னா நீங்கள் ஒரு 600 வரைக்கும் 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து கொடுக்கலாம். 600 to 1000 rupees வரைக்கும். இதை தாண்டி நீங்கள் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரேட் வந்து கேன்சல் பண்ணுங்க. அந்த ஸ்டாக் வந்து இண்டெக்ஸை கேன்சல் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனால் திரும்ப வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணுவீங்க. ஸோ மேலே போகும்போது வந்து உங்களுக்கு வந்து 10,000 அப்படின்னு வந்துட்டு அப்படியே ஃபால் ஆகும். 5,000 4,003 அப்புறம் -1,000 -2,000 எப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஸோ நமக்கு அந்த சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எப்போ உங்களுக்கு உங்களோட அமௌண்ட் -2%க்கு கீழே போகுதோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கால்ஸ் கட் பண்ணுங்கள். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் கரெக்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் இது ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப புட்டில் ஒரு கால்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப போயிட்டு என்ன ஆகும், ரிட்டர்ன்ஸ் ஆகும். அதனால் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து சொல்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா இது எல்லாமே நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 10,000 நீங்கள் இன்றைக்கி ஒரு இதில் வந்து லாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கிடைச்சா போதுமானது. 1000 ரூபாய் கிடைச்சா எடுத்துகிட்டு நம்ம தாராளமாக போயிடுங்க. 10 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், 10,000 கேபிட்டல் ப்ளஸ் 10,000 வந்து நமக்கு ப்ராஃபிட் ரெண்டு சேர்த்துனா 20,000. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட அந்தளவுக்கு கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது கூட கிடைக்காது கைஸ். அதுதான் திரும்ப சொல்ல வரேன். ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதர்வைஸ் லாஸ் வில் பி மோர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6/1/2023 அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 163 குவான்டிட்டிஸ்க்கு பை பண்ணேன். ஒரே ஒரு லாட் தான் பை பண்ணேன். 167 வந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் 600. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், வெறும் 4-5 பாயிண்ட்டுக்கு நமக்கு 600 ரூபா கிடைக்குது. அகைன் 141க்கு பை பண்ண 147 கொடுக்குறேன். நமக்கு வந்து 583 வந்து கெயின் பண்ணேன். அகைன் 146க்கு. ஸோ நல்லா கவனிச்சுங்க, இது எல்லாமே புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து 155க்கு வாங்குறேன். அது வந்து 450 எனக்கு ப்ராஃபிட் அடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நடந்துட்டு இருந்தது. ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணுறேன்னா மார்னிங் செஷன்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா
கால்ஸ் சி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. சடனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கால்ஸ் வந்து எடுத்துட்டேன், 77 எடுத்தேன். என்னன்னா அதை நான் வந்து செல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா வந்து நமக்கு இன்னைக்கு ஃபுல் டே வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணல. அந்த சைன் ஃபார்ம் ஆகும்போது நல்லா சடனாக புட் ஆப்ஷன் வந்தது. நல்லா கவனிச்சிங்க, நான் 146 எடுத்தது முடியும் போது பார்த்தீங்கன்னா 235 நான் விட்டுருந்தா எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் நமக்கு இது நடுவில் என்ன அப்படின்னா அந்த சைன் ஃபார்ம் ஆகிட்டு ஃபைட் வரதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக கெஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சோடனே பிரேக் பண்ணிட்டேன். அதே போல் தான் இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இருந்து எப்படி கால்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாமே ஹையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பவும் இறங்கிடுச்சு, திரும்ப டவுன் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா நம்மளால் வந்து அது வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன இதனோட லாஸ் உங்களுக்கு இப்போ நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ ஈவினிங் என்னாச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபுல் டே வந்து புட் ஆப்ஷனில் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அகைன் வந்து ஒரு புட் ஆப்ஷனில் இன்னொரு கால் எடுத்தேன். நான் ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நினச்சி போயிருந்தோம் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஈவினிங் போக போக என்னச்சுன்னா திரும்பவும் அகைன் வந்து மார்க்கெட் வந்து சைட் வேவ்ஸ் போயிடுச்சு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இது கால் ஆப்ஷன் சைடில் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆனதுனால அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், மார்னிங் ஜஸ்ட் ஒரு 41 ஹவரில் வந்து 3 ட்ரேட் அப்ளை பண்ணேன். 3 ட்ரேட்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 583 and then 450 கிடைச்சிது. நான் அந்த கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணது மட்டும்தான் தப்பு. ஓகேங்களா? 145 155 இந்த ரேஞ்சில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணி ஐயோ மைனஸில் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எப்படியும் வந்து இதை பாசிட்டிவ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் நிறைய ட்ரேட்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நான் மார்னிங் செஷனை பொறுத்தளவுக்கு 3 தான் பண்ணியிருந்தேன் 10 வரைக்கும். பட் ஆனால் ஆஃப்டர்நூன் ஈவினிங் வர என்னாச்சு அப்படின்னா நான் 5 இது பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீ. ஓகேங்களா? அதனால் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, டைம் ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் டைம் ஜாப் எடுத்து இதை பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி அது உங்களுக்கு ஒரு 1 month 2 month 3 months சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் பேசிக்காக ஒரே ஒரு லாட் 5000 6000க்கு எடுங்க. அதில் ப்ராஃபிட் வந்தால் பாருங்கள், இல்லைன்னா அதோட விட்டுருங்க. ஓகே கைஸ், ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக சொன்ன விஷயங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Thank you to all.